நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டிடிஎஸில் செக்ஷன் 194A அந்த செக்ஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து டிடிஎஸில் வந்து ஒரு செக்ஷனாக பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து செக்ஷன் 194A பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் மூலிமா நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, what is section 194A of the Income Tax Act 1961? ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணும் பார்த்திங்களா, அதாவது நம்ம லோன் வாங்கியிருப்போம், அந்த லோனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து எஃப்டி போட்டிருப்போம், அந்த எஃப்டி வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட லோன் வாங்கியிருப்போம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செக்ஷன் 194Aல தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு என்னென்ன வருன்றது பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்சஸ் அண்ட் அதர் தென் தோஸ் ப்ரொவைடட் பை பேங்க்ஸ். ஓகேங்களா? அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம இப்போ பேங்க்கில் போட்டிருப்போம், அமௌண்ட் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மட்டும் கிடையாது, அதில் வந்து நிறைய இருக்குது. ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் லோனு. இது லோன் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸில் லோன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ், அதாவது என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார் சொல்லுவாங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம லோன் வாங்கியிருப்போம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருப்போம். அது மாதிரிக்கும் வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மூணோட டீட்டெயில் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபாலோயிங் இந்த டீட்டெயிலாம் வந்து ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் இட்ஸ் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, டிடிஎஸ் இஸ் டிடக்டபிள் ஆன் இன்ட்ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஆஃப் போத் செக்யூர் ஃபார் instance again collateral and unsecure nature. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எஃப்டி ப்ளஸ் ரெக்கரிங் டெபாசிட்டு, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ஸு, செக்யூர் லோன், கொலாட்ரல் இப்போ லோன் எடுப்பாங்க பார்த்திங்களா, கொலாட்ரலில் லோன் எடுப்பாங்க அது. ஸோ அன்செக்யூர் லோன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் வந்து 194A வந்து அப்ளிகபிள் ஆகும். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, டிடிஎஸ் டிடக்டபிள் ஆன் இன்ட்ரெஸ்ட் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் ஆல்சோ கன்சிடர் அண்டர் த TDS rules. However, the provision with respect to that are covered under section 193 of Income Tax Act 1961. ஓகேங்களா? இப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ எப்படி ரெக்கரிங் டெபாசிட்டு, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இதிலேருந்து வர இப்படி இன்ட்ரெஸ்ட்டை தவிர்த்து நம்ம செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லி வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த செக்யூரிட்டிஸ்க்கு வர இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 193 செக்ஷனில் தான் வந்து டிடிஎஸ் ரிடக்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திஸ் செக்ஷன் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு த ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஹென்ஸ் ஆல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 194A ஆர் நாட் அப்ளைட் நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வித்தின் இந்தியா மட்டும்தான், நான் ரெசிடென்ட் மட்டும்தான், நான் இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு என்ஆர்ஐக்கெலாம் வந்து நம்ம டிடிஎஸ் பிடிக்கூட. அப்படியே நம்ம என்ஆர்ஐக்கு டிடிஎஸ் பிடிச்சாலும் அது வேறு ஒரு செக்ஷனில் 195ல் பே பண்ணுவோம். அதுக்கு வந்து சிபிசியை வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம். அது ஞாபகம் இல்லை, சரி, அதை கோத்ரூ பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 195A செக்ஷன் தெரியும். அது வந்து என்ஆர்ஐக்கு நம்ம டிடிஎஸ் அதை பிடிச்சிருந்தா அந்த என்ஆர்ஐ செக்ஷன் 195ல் பே பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் 15 சிஎஸ்சிபி, ஆமாம், அந்த 2 ஃபார்மில் ஏதோ ஒரு ஃபார்ம் நான் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் நான் அதை வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேமெண்ட் மேட் டு என்ஆர்ஐ ஆல்சோ சப்ஜெக்ட் டு டிடிஎஸ் டிடக்ஷன்ஸ் பட் த போர்ஷன் இட்ஸ் கவர்ட் இன் செக்ஷன் 195 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? அது நம்ம என்ஆர்ஐக்கு கொடுக்குற டிடிஎஸ் பிடிக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 195ல் தான் நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். In case individual or entity who is to be assessed for such interest income is not liable to pay taxes since their incomes do not exceed minimum income slab
which is taxable as per government regulation and regulations. The respective entities can submit a copy of either Form 15G for resident Indians under the age of 16 and independent families, or Form 15H for resident Indians either turning 60 during the financial year or who have already turned 60 to pay it of the interest. இதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போது அதை வந்து நம்ம டேக்ஸ் வந்து எதுக்குள்ளே, இப்போ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து நம்ம டேக்ஸபிள் இன்கம்குள்ளே இருக்கணும். அதாவது நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்கு இல்லையா, ஓல்டு ரீஜம் இருக்குது, நியூ ரீஜம் இருக்குது. நம்ம எந்த ரீஜம் செலக்ட் பண்ணுறோமோ, இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ரீஜம் பார்த்தீங்கன்னா 3 lakhs 6 lakhs அது மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட டேக்ஸபிள் இன்கம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ நம்ம இப்போ ஓல்டு ரீஜன்னா 2.5 lakhs இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இல்லைனா நியூ ஸ்லாப் நம்ம சூஸ் பண்ணால் 3.3 lakhsக்கு உள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்களா, அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H சப்மிட் பண்ணலாம். ஃபார்ம் 15G பார்த்தீங்கன்னா பிலோ 60 years இருக்கவங்களும், ஃபார்ம் 15H பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசன் அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணலாம். அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த டிடிஎஸ் வந்து பிடிக்கிறது வந்து அதாவது டிடிஎஸ் கட் பண்ணுறது வந்து பண்ண மாட்டாங்க. இது வந்து யாருன்னா பேங்கர். இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு எஃப்டி போட்டிருக்கோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் ஒரு 10 lakh 20 lakh அது மாதிரிலாம் வந்து எஃப்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எஃப்டி வந்து அந்த அக்குமுலேட் ஆகிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து வரும்பொழுது இப்போ நம்ம 2.5 lakhsக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. ஆனால் லிமிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா நமக்கு வந்து இப்போது சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 40,000 மேலே போச்சுனால அவங்க 10% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. இதுவே அதர் தென் சீனியர் சிட்டிசனாக இருந்துச்சுன்னா 50,000. ஓகேங்களா. ஸோ இந்த லிமிட்டெல்லாம் தாண்டும் போது அவங்க கண்டிப்பாக வந்து டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்படி டிடிஎஸ் கட் பண்ணக்கூடாதுன்னா உங்களோட டேக்ஸபிள் இன்கம் மொத்தமே அந்த இன்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த 50,000 ரூபாய்க்கு மேலே தாண்டினாலும் 40,000 ரூபாய்க்கு மேலே தாண்டினாலும் ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H ரெண்டுத்தில் நம்மளோட கேட்டகரிஸ்க்கு எது நமக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நம்ம சப்மிட் பண்ணோன்னா நமக்கு வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ண மாட்டாங்க. வாட் ஆர் த ரேட்ஸ்? ஓகேங்களா. அதான் இப்போ பார்க்க போகிறோம். இன் ஆல் த கேசஸ் வேர் த ரிசிபியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கேன் produce a PAN card, the interest should be deducted at the rate of 10% accounting to the current governmental regulation. In all cases where the recipient cannot produce a PAN card, a rate of 20% is to applied with during the TDS. PAN card இருந்துச்சுன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 10%, வித்தவுட் பேன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 20% வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. when the TDS is being collected by any entity or other than any entity-னா அது கம்பெனி நேமு, அது கம்பெனி அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம். entity other than bank, the income must exceed a minimum limit rupees 5,000 for TDS to be collected. In the absence of that, the TDS deduction will not apply. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து when the TDS being collected by any entity other than bankனால என்ன மீனிங்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர், என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார் இவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிள்லேருந்து நம்ம லோன் வாங்குவோம். ஸோ கடனாக வாங்குவோம். வாங்கிட்டு நான் வந்து உனக்கு மாதம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு தரேன். மேபி சின்ன அதாவது மிடில் கிளாஸ்லாம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கைமாத்தான் நிறைய பணம் வாங்குவாங்க. ஓகேங்களா. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது பார்த்திங்கன்னா இன்கம் பார்த்திங்கன்னா 5,000 ரூபாய். அதாவது நான் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், நான் வந்து ஒருத்தர்கிட்ட லோன் வாங்கியிருக்கேன். ஏன்றவர்கிட்ட நான் வந்து பி வந்து ஏக்கிட்ட லோன் வாங்கியிருக்கேன் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக. ஸோ நான் அவர் வந்து எவ்ரி மந்த்துமே நான் வந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கேன். அந்த அமௌண்ட் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன். அப்படி நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 5,000. இந்த 5,000ன்றது ஓவராலாக வரணும், ஒரே டிரான்சாக்ஷன் கிடையாது. ஓவரால் அந்த ஃபினான்ஷியல் இயரில் 5,000 மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் போகும் அப்படின்னு நீங்கள் எப்படி இருந்தாலும் ப்ரீ கால்குலேஷன் பண்ணுவீங்க இல்லையா. அப்படி அந்த 5,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் போகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த இப்போ ஒரு 6,000 வந்தால் 6,000/12 போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வருமா. ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து எவ்ரி மந்த்துமே 10% வந்து நீங்கள் டிடிஎஸ் ரிடக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணோம். அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் ஃபைல் பண்ணுவோம்.
ஓகேங்களா. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார் ஆர் ரிலேட்டிவ் சர்க்கிள் அது தெரிஞ்சவங்க கிட்டேருந்து பிஸ்னஸ்க்காகவோ ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம கைமாத கடன் அதாவது அக்ரி பண்ணுவோம். இந்த வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ இருக்குது நான் தரேன், மந்த்தில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு நம்ம அக்ரி பண்ணி வாங்குவோம். அந்த அமௌண்ட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து ஓவராலாக அது வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் ஹோல் இயருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 10% டிடிஎஸ் வந்து நம்ம டிடக்ட் பண்ணணும். ஓகேங்களா. தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா இன் all the cases where the entity are providing the interest is either a bank, a cooperative society undertaking banking activities, or a post office providing interest on deposit or schemes of the central government, the income interest must exceed rupees 40 for all types of payee, rupees 50,000 if the payee is a resident senior citizen for TDS to be collected. அதை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, பேங்க்கு, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம் வந்து 40,000 லிமிட்டு. அதாவது 60 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு 40,000 தான் லிமிட்டு. ஸோ 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இல்லை 60 வயசு இருக்கவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து லிமிட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதமாக உங்களுக்கு இதுவும் அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட்டு தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு 40,000 60,000 அது மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து மொத்தமாக அதை பேமெண்ட் அதாவது மெச்சூர் ஆகிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும்பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதோ அதுக்காக 10% வந்து டிடிஎஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கட் பண்ணிடுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸை கட் பண்ணிடுவாங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000 ரூபாய் லிமிட்டு 10%. அதர் தென் சீனியர் சிட்டிசனாக இருந்ததுன்னா அதாவது 60 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா 40,000 தான் லிமிட்டு, அதுக்கு 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் போட்டிருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எக்ஸம்ஷன் ஃபார் 94A TDS Section of Income Tax Act. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நம்ம இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை, டிடிஎஸ் வந்து பிடிக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு. இப்போ இன்கம் டேக்ஸ்லேருந்து நமக்கு ரீஃபண்ட் வரும். சில பேர் வந்து டிடிஎஸ் ரிசீவபிள் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் டு பார்ட்னர். இப்போ ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி வச்சு நடத்துவாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி 2-3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த பிஸ்னஸ்லேருந்து அவங்க வந்து கேபிட்டல்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கேபிட்டலுக்கு வந்து பர்டிகுலர் அதாவது எவ்ரி இயருமே வந்து அவங்க ஃபினான்ஷியல் க்ளோஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகும். ஓகேங்களா. இன்கேஸ் வந்து இல்லை லோன் மாதிரி கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று பண்ணும்பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட் அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிஸ்னஸ்லேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து ஒரு பார்ட்னருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்கக்கூடாது. அடுத்து சம்மரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் எக்ஸிட் 40,000. ஓகேங்களா. இது வந்து நான் பிலோ 60 இயர்ஸு. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எக்ஸிட் 50,000 ஃபார் சீனியர் சிட்டிசன் 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு. இது வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃபினான்ஷியல் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் வந்து 5,000 தான் லிமிட். ஸோ டேக்ஸபிள் இன்கம் நாட் எக்ஸிட் இன்கம் டேக்ஸ் லேப். ஸோ நம்ம சொல்ல பார்த்தீங்களா அந்த நமக்கு வந்து 40,000 இன்கேஸ் வந்து நான் ஒரு எஃப்டி போட்டிருக்கேன், எனக்கு வந்து இன்கம் வந்து ஒரு 60,000 70,000 வரும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே நம்ம வந்து அந்த டேக்ஸபிள் இன்கம் நான் ஓல்டு ரீஜன் நான் செலக்ட் பண்ணுறேன்னா அதில் 2.5 lakhsக்குள்ளே என்னோடய டேக்ஸபிள் இன்கம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஃபார்ம் 15G நான் வந்து பிலோ 60ன்றதுனால ஃபார்ம் 15G வந்து நான் சப்மிட் பண்ணலாம். அப்படி சப்மிட் பண்ணதுனால நமக்கு வந்து எக்ஸம்ஷன் டேக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒய் டிடிஎஸ் டு சப்மிட்டிங் ஃபார்ம் 15G இங்கே வந்து ஃபார்ம் 15H வரணும். ஃபார்ம் 15H இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஏஜ் அபவ் 60 இயர்ஸ் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபார்ம் 15H வந்து சப்மிட் பண்ணணும். ஏன்னா இந்த வீடியோ நான் இப்போ ஏன் போடுறேன்னா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ அக்கௌண்ட்ஸில் சீனியர் ஜூனியர் லெவலில் இருக்கவங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கலாம். மேபி நிறைய பேர் வந்து எஃப்டி எல்லாம் போடுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ப்ளஸ் வந்து பிஸ்னஸில் லோன் வாங்கிட்டு அவங்களுக்கு திருப்பி தெரிஞ்சவங்ககிட்டலாம் லோன் வாங்கிட்டு அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சில பேர்கிட்ட அந்த டிடிஎஸ் ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து
டிடிஎஸ் நம்ம பிடிக்கலனாலுமே அதுக்குமே நமக்கு வந்து இன்கேஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு லோன் வாங்குறேன், அந்த லோன் நான் டிடிஎஸ் நம்ம பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அந்த வந்து எக்ஸ்பென்சஸ் நான் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்த அமௌண்ட் எல்லாத்துக்குமே டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது டிஸ்அலோவ் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்அலோவ் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் நம்ம வந்து காமிக்கிறோம். ஓகேங்களா, அப்படியே நம்ம அந்த எக்ஸ்பென்ஸை டிஸ்அலோவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டோட அளவு வந்து அதிகமாகும். அப்போ நம்ம டேக்ஸ் வந்து அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாத்தையுமே பண்ணால் நமக்கு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அதுக்காக தான் நான் வந்து ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து டிடிஎஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அடுத்து 194J. ஸோ வந்து நம்ம லைன் பை ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம டிடிஎஸ் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் டேலி, ஜிஎஸ்டி, டிடிஎஸ் இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். பிஎஃப் இது ரிலேட்டடாக நம்ம எல்லாமே தொடர்ந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொஞ்சம் குனியான சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே வந்து ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, மேக்ஸிமம் ஜூனியர் லெவலில் இருக்கவங்களாம் நிறைய டவுட்ஸ்லாம் வரலாம், மேபி வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா ஏன்னா நான் அந்த ஆடிட்டிங் ஃபார்ம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய வந்து நாலேஜ் வந்து கோத்ரூ பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஒர்க்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ இருந்தாலும் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஒரு சில செக்ஷன்ஸ்லாம் வந்து மறந்து போச்சு. ஓகேங்களா, அதை மறுபடியும் நான் இன்கேஸ் ஏதாவது டவுட்னா கூட நான் கோத்ரூ பண்ணிப்பேன். ஏன்னா நான் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபீல்டில் இருக்கும்போது நம்ம வந்து அப் டு டேட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்க முடியும். ஸோ அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஜூனியர் லெவலில் இருக்கவங்களாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் வந்து இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களோட டவுட்ஸ் என்னன்றதை நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அது இல்லாமல் பிஎஃப் ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். டேலி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்கட் கீஸ் அட்வான்ஸ் லெவலில் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் முடிஞ்சிச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்படி என்கரேஜ் பண்ணால் தான் நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்ம வீடியோ போடுறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, அவங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கும், அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜூனியர் இப்போ மேக்ஸிமம் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க, ஜூனியர் லெவலில் இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஜூனியராக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.